Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Foodies Lover 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தந்தூரி சிக்கன். இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் செய்ய நான் வந்துட்டு ரெண்டு தை பீஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். லெக்கோட சேர்த்து இந்த மாதிரி ரெண்டு பெரிய பீஸா வச்சிருக்கேன். கடையிலே வந்து இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதுல வந்துட்டு நான் வந்து ஒரு half லெமன் சேர்த்துக்க போறேன். சின்ன லெமனா இருந்தா ஒரு லெமன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து இப்படியே வச்சிடலாம். உப்பு லெமனும் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்துட்டு ஒரு 5-6 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சிக்கலாங்க. இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. சிக்கனும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்து இப்போ மேரினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு 1/4 கப் போல் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தந்தூரி மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கினது தான். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்திக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதை சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சுங்க. இதை வந்து நல்லா கலந்து விடலாம். எல்லா பக்கம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. முடிஞ்ச ஓவர் நைட் வச்சு நம்ம காலையில் கூட செய்யலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் தந்தூரி சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டு வச்சுருந்தாலும் அது வந்து ஓவர் நைட் வந்து நான் ஊற வச்சுட்டேங்க. இப்போ வந்து அதை வந்து பேனில் வந்துட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா வந்துட்டு அது கரைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் பீசஸ் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து சிக்கனை வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ சிக்கனை வந்து திருப்பி போட்டாச்சுங்க. இதே மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் ஆகும். சிக்கனை வந்து அப்பப்போ திருப்பி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சுங்க. சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. நான் வந்து ஸ்மோக்கி எஃபெக்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் இருக்குல்ல அதை பற்ற வச்சு அணைச்சிருக்கேன். இதை மூடி போட்டு வச்சோம்னா இது ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் வந்து ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்து எடுத்தாச்சு. நம்மளோட தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு நீங்கள் வந்துட்டு தேங்காய் நார்னு யூஸ் பண்ணேன். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கறி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். Thanks for watching. Stay tuned.